போடுங்கள், சிரியுங்கள், தயவு செய்து சிந்தியுங்கள். விழா மேடையை அலங்கரிக்க வந்த அனைத்து முக்கிய விருந்தினர் பெருமக்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். திரு LIC பாலு அவர்களையும் திரு காளிமுத்து அவர்களையும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு காளிமுத்து அவர்கள், திரு LIC பாலு அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமையாசிரியர் திரு OR சுப்பிரமணியம் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செஞ்சேரி கிராமத்தை துளிர்விட்டு இந்த ஒன்றியத்திலே சிறப்புமிக்க ஒரு கிராமமாக உருவாக காரணமாக இருக்கின்ற எல்லாமல்ல அங்காளம்மன் அந்த அம்மனே வந்து இந்த தீபத்தை ஏற்றி சிறப்பு செய்வது இந்த துளிர் 2023 விழாவினுடைய சிறப்பான நிகழ்வு. அதைத் தொடர்ந்து முக்கிய பிரமுக பெருமக்களை குத்துவிளக்கை ஏற்றி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பே கடவுள் என்பதை மறப்பவன் இந்து அல்ல. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்ற கர்த்தரின் வாசகத்தை வாழ்வில் கடைபிடிக்காதவன் எப்படி உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? சகோதரத்துவத்தில் நம்பிக்கையற்றவன் நபிகள் வழி நடத்தும் இஸ்லாமியன் என்று யார் சொல்லக்கூடும்? அன்பையே சிந்தித்து, அன்பையே மூச்சுக்காற்றாக சுவாசித்து, ஆண்டவனையும் அன்பின் வடிவமாக தரிசித்து மனிதம் வளர்ப்பதுதான் மதம், ஆன்மீகம். அந்த வகையில் குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அப்படி பின்னாடி வாங்க. நன்றி நன்றி. குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வு தமிழ் நன்றி நன்றி. அடுத்த அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நிறைவாகட்டும். காலம் அது நம்மை கடந்து கொண்டே செல்லும், நேரம் நம்மை துரத்தி கொண்டே செல்லும். காலத்தையும் நேரத்தையும் ஒன்றாக்கி ஓர் உயிர் தருவது போல் இவரிடம்
குளிர் 2023 உருவாகி இருக்கிறது. நிறையன்பீடு குடையீரே, இப்பூ உலகில் ஒரு சூரியன், ஒரு நிலா, ஒரு பூமி, ஒரு செஞ்சேரி பள்ளி. ஆம், அந்த அளவுக்கு நமது பள்ளியை மெருகேற்றி மற்ற பள்ளிகளுடன் போட்டியிடாமல் எங்கள் வழி தனி வழி என்றுதான் அடிப்படையில் தனக்கென தனி சிறப்புகளை பெற்று தன்னிகரில்லாத பள்ளியாக இன்று உருவெடுத்துள்ளது என்றால் அது மிகையாகாது. அதற்கு சான்றே விழா. சீர்மிகு விழாவிற்கு சிறப்பாய் வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்திய ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சாவித்ரி கனகராஜ் அவர்களையும் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கனகவள்ளி சதீஷ்குமார் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தென்சேரி மந்தரகிரி ஆண்டவரின் கீர்த்தியால் நமது பள்ளிக்கு எண்ணற்ற உதவிகளை தந்து சமூக சேவர்களையும் சமூக சேவை அமைப்பையும் சார்ந்த நண்பர்களையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். துளிர் 2023 விழாவிற்கு சிறப்பு விருந்தினராய் கலந்து கொண்டு எங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் திரு ஜெயச்சந்திரன் தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி மலையடிபாளையம் அவர்களை வரவேற்பதில் பேருவகை கொள்கிறேன். நினைத்த மாத்திரம் நினைத்த உதவி என்று செய்து தருகின்ற மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு MK முத்துமாணிக்கம், மேனாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு SD மோகன் மந்திராசலம் அவர்களையும் மனமுவந்து வரவேற்கிறேன். மேலும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு முகமது ரஃபிக் அவர்களையும் எங்களது ஒன்றிய நடுநிலை துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் பெருமக்களையும் வரவேற்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். விழா சிறக்க உதவிய எங்களது ஆசிரியர் பெருமக்களுக்கும் ITK தன்னார்வலர்கள், பள்ளி சத்துணவு அமைப்பாளர் மற்றும் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்வடைகிறேன். மேலும் நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு அடிநாதமாய் விளங்குகின்ற முன்னாள் மாணவர்களையும் ஊர் பெரியோர்களையும் மாணவ பெற்றோர்களையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களின் ஆசானாய், வழிநடத்தும் வழிகாட்டியாய், உற்ற நேரத்தில் உரிய உதவி செய்யும் நண்பராய், எங்கள் ஒன்றியத்தின் பொக்கிஷமாய் திகழ்ந்து நம் ஒன்றியத்தை மாவட்டத்திலேயே சிறந்த ஒன்றியமாக மாற்றிய எங்கள் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை என் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வகையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறேன். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செஞ்சேரி பள்ளியின் எண்ண ஓட்டங்களையும் எட்டிவிட்ட தூரத்தையும் எட்டப்போகும் இலக்கையும் தங்களிடம் பகிர்வதில் பேருவகை கொள்கிறேன். தற்போது நமது பள்ளியில் 120 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியர் உட்பட 7 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்ற வள்ளுவனின் கூற்றுப்படி இறைக்கும் அளவு நீரூறும் என்பது போல மாணவரின் உள்ளார்ந்த திறமைகளை தூண்டும் அளவுக்கு அவர்களின் திறமை வெளிப்படும் என்பதில் ஐயமில்லை. இதை நிரூபிக்கும் பொருட்டு எம் பள்ளி மாணவர்கள் கல்வியாகட்டும், கல்விசார் செயல்பாடாகட்டும் ஒவ்வொரு பாதையிலும் வெற்றி கொடி நாட்டுகின்றனர். ஆரம்ப காலகட்டத்தில் 82 மாணவர்கள் பயின்று வந்த இந்த நடுநிலைப் பள்ளியானது தற்போது எங்களின் தீவிர முயற்சியால் தற்போது 120 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும்,
மாணவரின் கல்வி வளர்ச்சி தடையில்லா நிலையை அடைய வேண்டும் என்றதன் அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஸ்மார்ட் டிவி பொருத்தப்பட்டு கற்றல் நடைபெற்று வருகின்றது. இதனால் மாணவர்கள் இடைநிற்றல் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பள்ளியில் பயின்று வந்த மாணவர்கள் நிறைய பேர் நமது பள்ளியில் சேர்ந்து ஆர்வத்துடன் பயின்று வருகின்றனர். பெற்றோர் ஆசிரியர் மாணவர் உறவு வலுப்பட வேண்டும் என்ற உயரிய எண்ணம் இவ்வூர் பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைய உண்டு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஊர் பொதுமக்கள் கல்வி சீர் வழங்கி வருகின்றனர். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நமது பள்ளிக்கு மெய்நிகர் வகுப்பறை விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் ரூம் சுமார் 8.5 லட்சம் செலவில் நமது பள்ளிக்கு கிடைத்துள்ளது என்பதை கூறிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். இதன் மூலம் மாணவரின் கற்றல் திறன் அளப்பரிய முன்னேற்றம் அடையும் என்பதில் ஐயமில்லை. மேலும் நமது பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் 450க்கு மேல் பெறும் மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பில் 950 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கும் பரிசுகள், சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். கற்றலில் இனிமை, புதுமை என்ற இலக்குடன் செயல்பட்டு வரும் நம் பள்ளியில் ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்மார்ட் போர்டு கொண்டு கல்வி போதிக்கப்பட்டு வருகிறது. வின் சிட்டி ரோட்டரி கிளப், சுல்தான்பேட்டை சமூக சேவகர் உடுமலை உமர் அலி அவர்கள், கள்ளப்பாளையம் டைட்டன் கம்பெனி, டைட்டன் வாட்ச் கம்பெனி, சுல்தான்பேட்டை கனரா வங்கி போன்ற சமூக அமைப்பை நல்கி பல்வேறு வகையான உதவிகள் பெறப்பட்டுள்ளது. இவர்கள் மூலமாக ஸ்மார்ட் டிவி, மிதிவண்டி நிலையம், ப்ரொஜெக்டர், நோட்டு புத்தகங்கள், கணிப்பொறி, அனைத்து வகுப்பறையும் டைல்ஸ் தளம் என்று ஏராளமான வசதிகளை பெற்றுள்ளோம். மேலும் தனிப்பட்ட முறையில் சேவை எண்ணத்தோடு இருக்கும் பெரியோரை நல்கி பல உதவிகளை பெற்று வந்துள்ளோம். தற்போது திரு காளிமுத்து அவர்களும் திரு LIC பாலு அவர்களும் சொந்த நிதியிலிருந்து 7 லட்சம் மதிப்பிலுள்ள நூலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடந்து முடிந்துள்ளது. எண்ணம் போல் வாழ்வு என்பர். எண்ணம் இலக்கு உயர்வாக எங்களுடையதாக இருப்பதால் நடைபெறும் செயல்கள் அனைத்துமே வெற்றி அடைந்து வருகிறது. மாணவர்களுக்கு தரமான சத்துணவு, தரமான காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இதற்கான ISO தரச் சான்றிதழ் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நமது பள்ளி பெற்று வருகிறது. இனி வரும் காலங்களில் நமது பள்ளி மாநிலத்திலேயே சிறந்த பள்ளியாக தேர்வு பெறும் என்ற நம்பிக்கை விதையை ஊன்றி இந்த ஆண்டறிக்கையை தங்கள் முன் சமர்ப்பித்துவிட்டு இன்னும் சில மணித்துளிகள் உங்களோடு நான் பேச கடமைப்பட்டிருக்கின்றேன். வாசித்தேன். இந்த ஆண்டறிக்கையானது மிக குறுகிய அளவிலே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றேன். முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 15 நிமிடம் எனக்கு தேவை. இந்த விழாவினுடைய காலம் கருதி, நேரம் கருதி மிகச் சுருக்கமாக இந்த ஆண்டறிக்கையை இப்பொழுது தங்களிடம் சமர்ப்பித்துள்ளேன். சில முக்கியமான தகவல்களை சில மணித்துளிகளில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் என்னுடைய பங்கும் சிறிதளவு இந்த பள்ளிக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் 2013ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலே உதவி ஆசிரியராக படியேற்றேன். 2014இல் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் மாறுதல் பெற்று இந்த பள்ளிக்கு வந்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு படை தளபதியாக, ஒரு படை வீரனாக தலைமை ஆசிரியரின் கட்டுப்பாட்டிலே அவர் என்ன நினைத்தாரோ, என்ன செய்ய ஆசைப்பட்டாரோ
அத்தனையும் செய்து முடித்து இன்று செஞ்சேரி பள்ளியில் துளிர் 2023 மிக சிறப்பானது ஒரு விழா. 2015 முதல் துளிர் 2015, இப்பொழுது துளிர் 2023 2 விழாக்களை இவ்வளவு சிறப்பாக நடத்தி இருக்கிறோம். இந்த பள்ளிக்கு எங்களது அணி, அதாவது தலைமை ஆசிரியர், நான் மற்றும் எங்களோடு பணிபுரிகின்ற 5 ஆசிரியர் பெருமக்கள், இந்த குழுவானது இந்த பள்ளி வளர்ச்சியிலே எந்த அளவுக்கு ஈடுபட்டுள்ளது என்பதை இப்பொழுது சில வார்த்தைகளோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர், கணித பட்டதாரி ஆசிரியர் சாந்தி அவர்கள் பொறுமையின் பிறப்பிடம், அறிவிச்சிறந்தவர். எந்த ஒரு விவரங்களையும் தன்னகத்தை அடக்கிக் கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்று மாணவர்களிடத்தே தன்னுடைய கற்றல் திறனை மிகச்சிறப்பாக செலுத்தக்கூடியவர். அடுத்ததாக காயத்ரி, ஆங்கில ஆசிரியர் காயத்ரி அவர்கள் அமைதியின் பிறப்பிடம். அதே சமயத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில புலமையை கொண்டு சேர்ப்பதிலே தன்னுடைய கடமையை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நமது பள்ளிக்கு இன்னொரு வரப்பிரசாதமாக கிடைத்தவர் அறிவியல் ஆசிரியர் திருமதி வளர்மதி அவர்கள். நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நான் எப்படி வலது கையாக இருக்கிறேனோ அதே போல அவர் இடது கையாக செயல்படுகிறார். அந்த அளவுக்கு பள்ளியிலே ஈடுபாடு கொண்டு மிக சிறப்பாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டுள்ளார். அடுத்ததாக உதவி ஆசிரியர் திருமதி சுமதி அவர்கள், எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாது தைரியமாக எந்த செயலையும் செய்து முடிக்கும் திறன் பெற்றவர் நமது சுமதி ஆசிரியர் அவர்கள். அதே போல நம்முடைய உதவி ஆசிரியர் திருமதி சந்திரா அவர்கள் மிகவும் கண்டிப்பான ஆசிரியர் என்ற பெயர் எடுத்தவர். மாணவர்களிடத்திலே மிகவும் கண்டிப்பானவர் என்ற பெயரை எடுத்தவர். கடைசியாக சொல்ல போவது என்னுடைய தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியரை பற்றி நான் பெரிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்தான் இந்த பள்ளியினுடைய அஸ்திவாரம், இந்த பள்ளியினுடைய ஆணிவேர். என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கும் வல்லமை படைத்த ஒரு மாபெரும் சக்தி யார் என்று கேட்டால் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள். ஏனென்றால் அவரோடு பணிபுரிந்த இந்த 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் நான் கற்பித்ததை விட கற்றுக்கொண்டவை அதிகம். எந்த செயலையும் நினைத்த காரியத்தை முடிக்கும் வல்லமை பெற்றவர். எனவேதான் நமது ஒன்றியத்திலே நமது செஞ்சேரி பள்ளியானது மிகச்சிறந்த பள்ளியாகவும் உயர் தொழில்நுட்ப வசதி கொண்ட ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய தலைமை ஆசிரியரும் நம்மோடு பணிபுரிகிற உதவி ஆசிரியர் பெருமக்களும் என்று சொல்லிக் கொள்வதிலே நானும் ஒரு ஆசிரியர், எனது பங்கும் ஒன்று இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு அருமையான 2 மணித்துளிகள் எனக்காக வழங்கியதற்காக அவையோருக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோ உங்கள் முன்னிலையில் முன்னாள் மாணவர் மன்றம் துவக்கப்படுகிறது. இதனுடைய சேவை எப்பொழுதும் இந்த பள்ளிக்கு தேவை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. துவக்கி வைத்த அனைத்து பெரியோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நாங்கள் வெறும் பேச்சளவில் வெறும் பெயரளவில் துவக்கி வைப்பது மட்டுமல்லாமல் எங்கள் முன்னாள் மாணவர் மன்ற தொடக்க விழா அன்றே இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையில்
முன்னாள் மாணவர் மன்றத்தின் சார்பாக இந்த துளிர் 2023 விழாவில் முன்னாள் மாணவர் மன்றத்தின் சார்பாக பள்ளிக்கு இப்பொழுது பீரோ அன்பளிப்பாக அளிக்க உள்ளார்கள். அந்த பீரோவுக்கான சாவியை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. முன்னாள் மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் சார்பாக தங்களுக்கான அன்பளிப்பை அளிக்க உள்ளார்கள். அதை பெறுமாறு எங்களது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் மாணவர்களே, உங்களுடைய சேவை ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளிக்கு தேவை. நன்றி. முன்னிலை வகுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அடுத்து நமது ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கனகவல்லி சதீஷ்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முன்னாள் ஊராட்சி மன்றம் செய்யப்படுகிறது. முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய SD மோகன் மந்தராசலம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. விழாவில் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு காளிமுத்து மந்தரகிரி டெக்ஸ்டைல்ஸ் அவர்களுக்கு கற்றபின் நிற்க விருது. அனைவரும் கைதட்டி அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து LIC கார்ப்பரேட் கிளப் மெம்பர் திரு LIC பாலு அவர்களுக்கு கற்றபின் நிற்க விருது வழங்கப்படுகிறது. பெரியோர்களே, செய்யும் உதவி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று எண்ணுபவர்கள் இவர்கள் இருவர். அருணகிரிநாதர் ஒரு பாடலில் மனிதர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயலை மிக அழகாக விளக்குகிறார். மரத்தின் நிழலில் பல மனிதர்கள் இளைப்பாறலாம், ஆனால் மனிதனின் நிழலில் யாரும் இளைப்பாற இயலாது. மரத்தின் பயன் கூட மனிதனால் சமூகத்திற்கு கிடைப்பது இல்லை. இந்த நிலையற்ற அற்ப உடலை தாங்கி உலகும் மனிதன் அடுத்தவருக்கு அன்பு சார்ந்து உதவுவதன் மூலமே தன் வாழ்க்கைக்கு எடுத்த பிறப்புக்கும் ஒரு உண்மையான அர்த்தம். அந்த வகையில் இவர்கள் இருவருக்கும் விருது வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அடுத்து கனரா வங்கியினுடைய மேலாளர் அவர்களுக்கு கற்றபின் நிற்க விருது வழங்கப்படுகிறது.
அடுத்து அன்னை தெரசா அப்துல் கலாம் காந்திஜி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய உமர் அலி அவர்களுக்கு இப்பொழுது கற்றபின் நிற்க விருது வழங்கப்படுகிறது. மனிதன் இட்ட பணியை கடவுள் செய்கிறார் என்பது மதங்கள். மனிதன் இட்ட பணியை கடவுள் செய்கிறார் என்கிறது மதங்கள். மக்கள் பணியே மகேசன் பணி. ஊருக்கு உழைப்பவனுக்கு ஒத்துழைக்க வேண்டியது கடவுளின் கட்டாயம். கடவுள் நல்லவர்களின் வேலைக்காரன். அந்த நல்லவர் உமரலி அவர்களுக்கு கற்றவன் நிற்க விருது வழங்கப்படுகிறது. இதுவரை 1159 அனாதை பிணங்கள் அடக்கம் செய்யப்பட்டு சற்றேறக்குரிய இவரது ஆசிரமத்தில் 50 வயதான பெரியோர்கள் இவருடைய ஆதரவில் இருந்து வருகிறார்கள். அத்தனைக்கும் சொந்தக்காரர், அத்தனை மனதுக்கும் சொந்தக்காரர். அவருக்கு கற்றபின் நிற்க விருது வழங்குவதில் பெருமைகள் கூறுவோம். கிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது கற்றபின் நிற்க விருது வழங்கப்படுகிறது. சுமார் 60,000க்கும் மேற்பட்ட தொகையில் பள்ளிக்காக பள்ளியின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டு கம்ப்யூட்டர் போன்ற பொருள்களை எல்லாம் அவர் நமது பள்ளிக்கு செய்துள்ளார். அவருக்கு வழங்குவது பெருமைகள் கூறும். முதலில் ஸ்மார்ட் டிவி வழங்கிய ஒரு அமைப்பு வின் சிட்டி ரோட்டரி கிளப். ஸ்ரீ ஹோண்டா விஜயகுமார் அவர்களை மரியாதைக்குரிய தேவ சேனாதிபதி முன்னாள் ரோட்டரி கிளப் தலைவர்கள் அவர்கள் இருவரையும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார்பாக மரியாதைக்குரிய முத்துமாணிக்க மன்னன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி. விருது வழங்கிய அனைத்து பெரியோர்களும் நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செஞ்சேரி எஸ் குமாரபாளையம் பஞ்சாயத்து கொஞ்சம் ஸ்பெஷலானது. அதனால் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், பள்ளி நிகழ்வாக இருந்தாலும் அந்தந்த ஸ்கூலை சொல்லி கேட்பாங்க. ஏன் அந்த ஸ்கூலுக்கு அவங்க வரலையா, அந்த ஸ்கூலுக்கு அதை செய்யலையா? குறிப்பாக ஒரு விஷயம், காலை சிற்றுண்டி. எங்கள் தலைவர் கேட்குறாங்க, ஏன் டிஎல்சி ஸ்கூலுக்கு இல்லை அப்படி. ஆக இந்த பள்ளிகளிலே அதன் நடைமுறைகளிலே மிகவும் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மற்றுமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சி மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும், குறிப்பாக இந்த பள்ளியிலே விழாவை மிக அருமையாக எடுத்துச் செல்கிற தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பிலே நாங்கள் நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த பள்ளியின் வளர்ச்சி இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்பிரமணியம் பேச வர்றதுக்கு முன்னாடியே அமுதன் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. ஆனால் பேச வர்றவங்க மட்டும் 2 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படிங்கிறார். இந்த குமாரபாளையம் ஊராட்சியில் செஞ்சேரி நடுநிலைப் பள்ளியில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் இந்த ஐம்பெரும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் நாயகர்களாக அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்குரிய அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த செஞ்சேரி பள்ளியானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் எந்த ஒரு விழா எடுத்தாலும் சரி, இந்த குமாரபாளையம் ஊராட்சி வந்து த கிரேட் எப்பவுமே இந்த காலை சிற்றுண்டியாகட்டு, இந்த விழாவாகட்டு, ஆண்டு விழாவாகட்டு, டிஎல்சி பள்ளி, எங்கள் பள்ளி எல்லாமே ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பாக விழா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று
சிறப்போடு இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் செஞ்சிருக்காங்க. இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பற்றி செல்வகுமார் சொன்னார். உண்மையாலுமே உண்மைதான். எந்த காரியம் எடுத்தால் எப்படி அர்ச்சனைக்கு வெளில அந்த பழம் மட்டும் தெரிஞ்சது, அந்த மாதிரி எந்த ஒரு ஆலயம் எப்படி பண்ணணுமோ அந்த டொனேஷன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதில் முழு முயற்சி எடுத்த தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஊர் பெரியவர்களுக்கும் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்களுக்கும் திரு மோகன் முந்திராசலம் அண்ணா அவர்களுக்கும் இந்த எஸ்எம்சி, பிடிஏ, சத்துணவு பணியாளர்கள், காலை சிற்றுண்டி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், குறிப்பாக சொன்னப்போனால் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா அவர்கள் நமது ஊராட்சியில் எல்லா ஒரு நிகழ்வுகளையும் அவங்க கலந்துக்குவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பள்ளியின்பால் இருக்கக்கூடிய அன்பால் மட்டும்தான் அவங்க கலந்துக்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பள்ளிக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக குழந்தைங்க நிறைய டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்க்குறத பெற்றோர்கள் நீங்கள் நிறைய கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விழா மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி, எனக்கும் இப்பள்ளியில் 2 ஆண்டுகள் பணிபுர வாய்ப்பளித்த அந்த இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய காலமானது 2009, 2010 ஆகிய அந்த காலகட்டங்களில் இப்பள்ளியில் சீரும் சிறப்புமாக ஒரு 13 வருடத்திற்கு முன்னால் எங்களால் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நானும் எனது தம்பி ரஜினி பிரதாப் சிங், அரவிந்த், சுமதி, சசிகலா, நாங்கள் ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க இப்பள்ளியில். இப்பள்ளியில் பொறுப்பேற்கும் போது எங்களுக்கு எத்தனையோ சவால்கள் இருந்தன. அத்தனை சவால்களையும் மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் முன்னணியில் முறியடித்து அந்த ஒரே வருடத்தில் சஞ்சய்கா சிறுசேமிப்பு திட்டத்தில் 63,000 பணம் சேர்த்து ஒரே வருடத்தில் பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா சென்று அழைத்து வந்து அவ்வருடத்திலேயே செழிக்கும் செஞ்சேரி என்று பெயர் பெற்று ஒரு ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தினோம் என்பதை இன்று நான் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மாணவ கண்வெளிகளுக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடையாளமே தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எத்தனையோ இடர்பாடுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்பள்ளியில் இன்று பேச வாய்ப்பளித்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர், ஊர் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இப்பள்ளி உனது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பள்ளியாக இன்னைக்கு மாறி இருக்கும் போது எனக்கு அதில் ஒரு பெருமை தான். பார்த்தீங்கன்னா எத்தனையோ நலத்திட்டங்களை பெற்று மிளிரும் பள்ளியாக மாற்றியிருக்கிறார்கள். அப்பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கும் அதை ஊக்குவித்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர் மன்றம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நானும் என்னை இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய அனுமதியோடு முன்னாள் மாணவர் மன்றத்துக்காக இப்பள்ளி எனக்கும் ஒரு வேலை வாய்ப்பு தந்து இவ்வூர் மக்களும் என்னை ஒரு ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக ஏற்று 2 வருடங்கள் எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்காக நன்றியை பாராட்டி நினைவுகூர்வமாக இப்பள்ளிக்கு என்னுடைய ஊக்கத்தொகையாக ரூபாய் 5,000 வழங்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். ஆகவே எனக்கு இப்பள்ளிக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும் போது செழிக்கும் செஞ்சேரியாய் இருந்ததால் என்னவோ இப்பொழுது நமது பள்ளி ஒவ்வொரு வருடமும் துளிர் விடுகிறது. அதன் விளைவாகத்தான் துளிர் 2023 நன்கடை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. பெரியோர்களே, வாழ்வதற்கு பொருள் வேண்டும். அவருக்கு கற்றபின் நிற்க விருது வழங்கப்படுகிறது. பள்ளியின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் இவருடைய பங்கு அளப்பரியது. மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களே, உங்களுடைய சேவை ஒவ்வொரு வருடமும் இந்த பள்ளிக்கு தேவை. நன்றி. அவருக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது.
2023 ஐம்பெரு விழாவின் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த செஞ்சேரி பள்ளியின் விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய வட்டார கல்வி ஐயா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் திருமதி சாவித்திரி கனாஜாமா அவர்களே, திருமதி கனகவல்லி சதீஷ்குமார் சகோதரி அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்றி கொண்டு இருக்கும் திரு ஜெயச்சந்திரன் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்த இந்த பள்ளியினுடைய உதவி ஆசிரியர் செல்வகுமார் அவர்களே, முன்னாள் மாணவர் மன்றம் சிறந்த சமூகக்கான விருது வழங்கும் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய சிறப்புகளையும் வாழ்த்துறை வழங்க காத்திருக்கும் இந்த குமாரபாளையம் பஞ்சாயத்தை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் திரு முத்துமாணிக்கம் அவர்களே, மாவட்ட தலைவராகவும் பல பொறுப்புகளை வைத்து நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல மனிதராகவும் இருக்கக்கூடிய மோகன்ஜி அவர்களே, மேலும் என்னுடன் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள ஒன்றிய ஆசிரியர் பெருமக்களே மற்றும் முன்னாள் மாணவர் மன்றம் மற்றும் எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர் மற்றும் மாணவ கண்ணிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் எக்ஸ்டேசி தி கல்ச்சரல் ஷோகேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியும். இருந்தாலும் வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த உங்கள் பள்ளியை பற்றி சில வார்த்தைகள் கண்டிப்பாக கூற வேண்டும். ஒன்றிய அளவிலே சிறந்த பள்ளி என்றால் அது மிகையில்லை. அதுவும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு நடுநிலை பள்ளியாக ஓடக்கல் பாளையம் மற்றும் நம்முடைய செஞ்சேரி பள்ளி தான் சேன்சர் ஆகி போச்சுங்க. அதில் வந்து இங்கே கலைச்செல்விங்கிற தலைமை ஆசிரியர் அப்படி இருந்தாங்க. ஓடக்கல் பாளையத்தில் ரத்தினமாலா அப்படிங்கிற தலைமை ஆசிரியர், அங்கே நான் ஆசிரியராக பணி கொண்டேன். திரு ரங்கசாமி ஆசிரியர் நான் தான் இந்த ஃபைலை கொண்டு போய் கோயம்புத்தூரில் மாவட்ட அளவில் தீர்மானங்கள்லாம் போட்டு கொண்டு கொடுத்தோம். அந்த வருடமே அது நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அந்த பள்ளி இப்பொழுது இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தான் உண்மையான காரணம். உங்கள் தலைமை ஆசிரியர் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். தேனி போன்ற சுறுசுறுப்பான இருப்பாங்க. இந்த மந்திரகிரி ஆண்டவர் எப்படி சாமி போடுறோம் அதே மாதிரி பள்ளியும் தன்னுடைய சொந்த இல்லமாக சொந்த பள்ளியாக நினைத்தா கண்டிப்பாக இந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. நிறைய உங்களுக்கு டோனர்ஸ் எல்லாம் பிடிச்சி வந்ததுனால தான் இந்த அளவுக்கு இந்த பள்ளி கொடுத்தா நாம் ஒரு தனியார் பள்ளி அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கிற காரணமே வந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் உழைப்பு மற்றும் உதவி ஆசிரியர் உழைப்பு மற்றும் உடன் பணிகின்ற ஆசிரியர்கள் தான். நம்முடைய வட்டார கல்வியாளர்கள் அடிக்கடி சொல்லுவார் உண்டு, ஒரு 4 பேர் ஸ்கூலை அந்த ஒன்றியத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்குவார். அதில் ஒன்று செஞ்சேரி ஸ்கூலு. எந்த அதிகாரி வந்தாலும் உடனே இங்கே விசிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே எப்பொழுதுமே ஒரு அலர்ட்டாக இருக்கும். நம்ம டீச்சரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணிக்கு சர்வன்னு வண்டி வந்துட்டுருக்கு ஸ்கூட்டிங்க ஸ்கூலுக்கு. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளி. கண்டிப்பாக அவருடைய மனசுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கிறீங்க. காரணம் என்னென்னா, கடவுள் சில குழந்தைகளை வந்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். சில குழந்தைகளை தோல் வச்சு கூட்டிகிட்டு போனார். 1965 உங்களை எல்லாம் வந்து தோல் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டார் பிஏபிங்கிற ஒரு கடவுள். அதனால் இல்லைன்னா செழிக்கும் செஞ்சேரி கண்டிப்பாக செழிப்பாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைடில் தான் இருக்குது. என்ன காரணம்னா, இங்கே அந்த அளவுக்கு வசூலாக தரமான விவசாயிகள் நிறைந்த ஒரு தொழிலதிபர்கள் நிறைந்த கிராமத்தில் நிறைய நன்கொடைகள் கிடைக்கின்றது. இந்த பள்ளியை சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த அளவுக்கு மனம் இருந்தால்தான் பணம் கிடைக்கும். ஆக நல்ல மனத்தை பெற்றுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, குழந்தை செல்வங்கள் நீங்கள் மேலும் மேலும் நல்ல கலை விழாவில் நம்ம தமிழக அரசு வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்றது. கலை விழாவெல்லாம் நடத்தணும், விளையாட்டு போட்டி நடத்தணும். அதில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற குழந்தைகள் வெளிநாடுக்கு அழைத்து செல்கிறாங்க நம்ம தமிழக அரசு. ஆக காலை சிற்றுண்டி, மதிய உணவு, நிறைய விலையில்லா பொருட்களை எல்லாம் கொடுத்து அரசு பள்ளி தான் இன்றைக்கி நம்பர் 1 அப்படிங்கிற நிலவுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம ஒவ்வொரு அரசாங்கமும், இந்த அரசாங்கம் எல்லா அரசாங்கமுமே செய்து கொண்டிருக்கின்றது. நம்ம குழந்தைகள் இங்கே டாப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக கண்டிப்பாக நம்ம மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஊருக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விளைவுகின்ற நன்றி, வணக்கம். நன்றி. நல்லது. ஐம்பெருவிழாவின் தலைவர், எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தையும் ஐம்பெரும் விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி எவ்வளவு சிறப்பான பள்ளி என்பது இந்த ஆண்டு விழாவை பார்த்தாலே அனைவருக்கும்
கண்கூடாக தெரியும். அவ்வளோ சிறப்பான ஒரு விழாவாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசு பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதைவிட பல மடங்கு சிறப்பாக இந்த பள்ளி திகழ்கின்றது. மிளிரும் பள்ளினா என்னங்கிறது இந்த பள்ளியை பார்த்தா தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன விருதுகளும் பரிசுகளும் பள்ளிகளுக்கு வழங்குகிறதோ அத்தனை பரிசுகளையும் பெற்ற பள்ளி இந்த செஞ்சேரி பள்ளி. இந்த பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும், சிறப்புற திகழ வேண்டும் என்று காலத்தின் அருமை கருதி வாழ்த்துகின்றேன். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சென்ற ஆண்டு தமிழ்நாடு அரசு விருது பெற்றார். அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் அவர் இந்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய, மத்திய அரசு வழங்கக்கூடிய தேசிய நல்லாசி விருதை வழங்க வேண்டும் என்று நான் செஞ்சேரிமலை ஆண்டவனை மனமாற வேண்டி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். இப்பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் IAS IPS போன்ற உயர் பதவிகளுக்கு செல்ல நீங்கள் அவர்களுக்கு ஊக்கம் ஆக்கம் அளிக்க வேண்டும். சிறிய லட்சியமாக நம்முடைய லட்சியங்கள் இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் சொல்லுவார், ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் அப்படிம்பார். சிறிய லட்சியங்கள் என்பது தவறு. நம்முடைய இலக்குகள் மிகப்பெரிய இலக்குகளாக இருக்க வேண்டும். நம்முடைய இலக்குகள் பெரிய இலக்குகளாக நிர்ணயிக்க வேண்டும். அதை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நிர்ணயிக்க வேண்டும். அதை நோக்கி அவருடைய பயணத்தை அமைத்து தர வேண்டும். அதிலே தான் நம்முடைய பெருமை இருக்கின்றது. நீங்கள் உயர்ந்த லட்சியங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அமைத்து கொடுங்கள், வழிகாட்டுங்கள், அவர்களை வெற்றி இலக்கை நோக்கி அடைய செய்யுங்கள். வாழ்க வளமுடன், நல்ல முறையிலே பள்ளி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளுடைய தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை மேம்பட பல எண்ணற்ற செயல்பாடுகளை நடத்தி கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு முதன்மையான இந்த கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற ஒரு திட்டம். அது எதுக்கு அப்படின்னா, பொதுமக்களும் பெருநிறுவனங்களும் பள்ளிக்கு, அரசு பள்ளிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களால் இயன்றவரை அந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான விஷயங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அது எல்லா பள்ளிகளுக்குமே முன்னாள் மாணவர்கள் அதில் பதிவு செய்து அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு நம்மளுடைய வட்டார அளவிலான பள்ளிகள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டான பள்ளியாக நம்ம இந்த செஞ்சேரி பள்ளியை சொல்லலாம். ஏன்னா முன்னாள் மாணவர்களாகட்டும் சரி, மற்ற பெருநிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, இந்த பள்ளிக்கு நிறைய உதவிகளை பெற்று மாணவர்களுடைய செழிப்புக்கும் மாணவர்களுடைய நன்மைக்கும் பெற்றோர்களுடைய பங்களிப்பை நிறைய பெற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும் என்று எல்லா இறைவனையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழென்றால் அமுதனவை கேட்கும், இதை தரணி புகழ் சான்றோர் குழு ஏற்கும். தேவர் அமிழ்துக்கும் தமிழுக்கும் அடுத்துவமை இல்லை என ஆண்டாண்டு காலமும் திகழும் தமிழின் புகழும். அவையோருக்கும் அன்னை தமிழுக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். துளிர் 2023. இது துளிர்னு என்னால் சொல்ல முடியலைங்க. இது ஒரு பெரிய ஆலமரம். ஏன்னா இன்றைக்கி ஒரு 15 ஆண்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேடையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிக்கூடம் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது என்பது. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இன்றைக்காவது அந்த பில்டிங் தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் இருக்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இடிபாடுகள் நிறைந்த சூழ்நிலையில் இருந்த ஒரு பள்ளி இன்றைக்கு நான் மட்டும் சொல்லவில்லை, எனக்கு முன்னால் பேசியவர்கள் மட்டும் சொல்லவில்லை, இந்த தமிழக அரசாங்கமே சொல்லி சிறந்த பள்ளி என விருது கொடுத்திருக்கிறது என்றால், அப்படி இருந்த பள்ளி இன்று எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் சுற்றிலும் உங்களுக்கு சுற்றி இருக்கின்ற 360 டிகிரியிலும் பார்த்தால் ஒரே நொடியில் புரிந்து கொள்ள முடியும். துளிராக இருந்து இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் இந்த பள்ளி எத்தனையோ கண்டிருக்கிறது. கலை திருவிழாக்கள், கல்வி சுற்றுலாக்கள், அறிவியல் கண்காட்சிகள், NMMS போட்டிகள், வினாடி வினா போட்டிகள், மாணவர்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதையெல்லாம் கல்வியாளர்களும் அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சமூகவியலாளர்களும் அறிந்து உணர்ந்து ஆராய்ந்து வகுத்து தந்த அனைத்தும்
கடைக்கோடியில் உள்ள ஒவ்வொரு மாணவனுக்கும் சிறப்பாக சென்று சேருகிறது என்பதை ஒவ்வொரு நொடியும் உறுதி செய்கின்ற ஒரு பள்ளி இந்த பள்ளி. எனக்கு முன்னால் பேசிய அருமை அண்ணன் திரு லட்சுமணசாமி அவர்கள் சொன்னது போல இந்த பள்ளியில் 2009-10 அவருடன் இணைந்து ஒரு ஆண்டு பணிபுரிந்த அனுபவம் இன்னும் என் நெஞ்சில் நிலைத்து நிற்கின்றது. செழிக்கும் செஞ்சேரி என்ற நிலையில் ஆரம்பித்த இந்த பள்ளி செழித்து வளர்ந்து ஓங்கி உயர்ந்து நிற்கின்றது. செழிக்கும் செஞ்சேரி அன்று ஒரு வாழ்த்துப்பா எழுதி வந்த நான் இன்றும் என்னால் வாழ்த்துப்பா எழுதாமல் இருக்க இயலவில்லை. செந்தேர் உருளும் செந்தேன் கமலும் செஞ்சேரி ஊருக்கு, அங்கே செந்தமிழ் மலரும் சிந்தை குளிரும் செல்வோர் யாருக்கும், வந்தோர் எவரையும் வாய்களார வாழ்த்தி வரவேற்கும் வாய்ப்பு தந்தே வணங்கி வாழ வழிகளும் தலைமுறை தலைமுறைக்கும், உழைப்பும் தொழிலும் உயர்வும் மகிழ்வும் ஊரின் அடையாளம், வாழ்வு தழைக்கும்படியொரு தன்மைக்கு இதுவே தரணியில் உபமானம், பெருமை மிகுந்த ஊருக்கு இன்னோர் பெயர் தரும் இடம் உண்டு, அழியா திருவாம் கல்வி புகட்டும் பள்ளி தெரிவோம் இங்கின்று, மாணவர் வாழ்வில் ஒளியினை ஏற்றும் மாண்புறு அரும்பள்ளி, கல்வி தேனவர் அறிந்தி வெற்றியை பெரிதாய் தீட்டிடும் பெரும்பள்ளி, அழியா செல்வம் கல்வியை வாரி அளிக்கும் கையள்ளி, அவர்தம் வழியாய் ஒளியாய் வாழ்வாய் உருவாய் வரமாய் வரும் பள்ளி, மழலியர் வாழ்வில் உன்னத நெறியை மனிதம் புகுத்துங்கள், நாளை அழகிய உலகம் அனுபவித்திடவே அவர்காய் மலர்த்துங்கள், வரமாய் வந்து வாழ்வில் ஒளி தரும் வளமிகு ஆசிரியர்கள் அவருக்கு உரமாய் நின்று ஊக்கம் கொடுத்து உறுதுணை செய்யுங்கள், பள்ளி என்ற தலைமுறை சொத்தை பாங்குடன் தாங்குங்கள், கைகளில் அள்ளி அள்ளி உதவிகள் நல்கி அன்புடன் ஏந்துங்கள், முன்னோர் சொல்படி எதிலும் கல்வியை முதன்மையாக்குங்கள், தன்னேரில்லா தலைமுறை ஒன்றை தரணிக்கு தாருங்கள், மூச்சிலும் பேச்சிலும் முன்னேற்றம் ஒன்றே முழங்கட்டும் என்றைக்கும், முழு வீச்சில் கல்வி பயணம் இன்றே விரையட்டும் திக்கட்டும், கல்வி தேரினை கரங்கள் நீள கட்டி இழுத்திடுங்கள், நாளை வெல்லப்போவது நாமே விரைந்து வெற்றி கொடி நடுங்கள். நன்றி, வணக்கம். ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பெற்றோர்களுக்கு மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் மாணவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பெற்றோர்களே, தயவு கூர்ந்து உங்களுடைய குழந்தைகளை எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டிங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவங்க படிச்சிட்டாங்கன்னா நீங்களும் அவங்க படித்ததிலிருந்து ரொம்ப சௌரியமாக வாழலாம். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளும் சௌரியமாக வாழலாம். அதுக்கப்புறம் உங்கள் பேரம் பேத்திக அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைகள் நிச்சயமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு வாய்ந்த நிலையில் இருப்பாங்க. அதனால் தயவு கூர்ந்து இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலீங்களோ அதையெல்லாம் பற்றி கவலை இல்லை. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை படிக்கவும் மட்டும் வச்சுருங்க. நீங்கள் படிக்கவும் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் இருக்கிறனுங்க. நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இருங்க, ஆனாலும் கூட கண்டிப்பாக நல்லா படிச்சிருங்க. இந்த உலகத்தில் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. குளோபலி நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, ஆனால் கண்டிப்பாக படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். என்னன்னா இந்த மேடையில் இருக்கிற பெரியவங்க தொழில் பண்ணி முன்னேறினவங்க மாதிரி எல்லாத்தினாலையும் தொழில் பண்ணி முன்னேற முடியாது. ஏன்னா அதுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கணும், பணம் இருக்கணும், நிலம் இருக்கணும், பில்டிங் இருக்குது, மெஷினரிஸ் இருக்கணும். அதெல்லாம் நம்மளையோட்ட ஏழைகளுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது. ஏழைகளுக்கு ஒரே வரப்பிரசாதம் படிப்பு ஒன்று தான். என்ன, எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிக்க வச்சாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த கடந்த 1/4 நூற்றாண்டாக நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரே காரணம் 100% என்னோட படிப்பு தான். அதை என் பெற்றோர் கொடுத்ததுனால தான். அதனால் அந்த படிப்புக்கு நானே ஒரு சிறந்த முன்னுதாரணம் தான். அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சுருங்க. தினசரி உங்கள் குழந்தைகளை படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. நிச்சயமாக அது அவங்கள வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும்.
நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் SD மோகன் மந்தராசலம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஊர் போற்றும் உலகம் மெச்சும் ஆண்டு விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய அன்புக்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அவரோடு ஒன்றிணைந்து கடையேழு வள்ளல்களைப் போல இங்கே 7 ஆசிரியர்கள் 7 பேர் தானே, கடையேழு வள்ளல்களுக்கு ஈடிணையற்ற ஒரு கல்வியை கொடுக்கின்ற, பண்பாட்டை கொடுக்கின்ற, ஒழுக்கத்தை கொடுக்கின்ற நல்ல ஆசிரிய பெருந்தகையாக இந்த 7 பேரும் ஒன்று கூடி அற்புதமான இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நம்முடைய வட்டார கல்வி வளர்ச்சி அதிகாரி அவர்களே, அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி டிஃப்ரெண்ட்டாக குமரவளத்திலே இவனை வசூல் பண்ணி போட்டார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கல்வி பெருந்தகை, அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், சான்றோர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் குருவாக வணங்குகின்ற அனைத்து ஆசிரிய பெருந்தகைகள், திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நமது கிராமத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள், தமிழுக்கும் அமதென்று பெயர், ஆனால் நம் அமதனுடைய தமிழுக்கோ என்னவென்று பெயர் சூட்டுவதென்று தெரியவில்லை. அப்பேற்பட்ட தமிழை நமக்கு தமிழை நமக்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற நல்ல தமிழால் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அமதன் உட்பட இந்த பள்ளியிலே அற்புதமான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களே, உற்றார் உறவினர்களே, அத்துணை பேருக்கு மாலை நேர வணக்கத்தை சொல்லி, ஆண்டு விழா பாருங்க, ஒரு கல்யாண திருவிழா மாதிரி, ஒரு ஆன்மீக நம்ம ஊர் கோயில் விழா மாதிரி. ஒரு வீட்டில் திருமணம்னா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இங்கே ஆசிரியர்கள் கூட பாருங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரொம்ப ஆனந்தமாக நம்ம வீட்டு கல்யாண விழாவாட்ட, நம்ம ஊர் நோம்பியாட்ட அப்படியே ஒரு அர்ப்பணிப்போடு அழகாக இந்த விழாவை அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்போடு கொண்டாட வேண்டும் என்ற உச்சகட்ட அன்பால் நம்ம எல்லாம் வீடை வந்து எல்லாத்தையும் அழைச்சி ஒரு அற்புதமான ஆண்டு விழாவை நடத்துகிறாங்க. அதுக்கு எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஒத்துழைச்சிங்க. இவ்வளோ பெரிய சகோதர சகோதரிகள் கூட்டமாக வந்திருக்கீங்கனாலே எல்லாத்துக்குமே இந்த பள்ளியின் மேல் நல்ல அன்பு. அதுக்கு ஒரே காரணம், இவங்க ஆசிரியர் தலைமை ஆசிரியராகட்டும் எல்லா ஆசிரியர் பெருந்தகைகளும் நம்மோட இரண்டரை கலந்து நமது குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம கூட நெருக்கமானதுனால எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். அதனால் நிறைய கூட்டம் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தை சொல்லி, ஆண்டு விழா என்பது ஏதோ ஒரு விளக்குகள் அலங்கரித்து அப்படியெல்லாம் போட்டு பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு நிறைய விருதுகள் வழங்கி, ஒரு அர்த்தமுள்ள விருதுகளை வழங்கி, இந்த பள்ளிக்கு உதவி பண்ண எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டு தெரிவிச்சு, பாராட்டு என்பது உள்ளம் மகிழும் அதற்காக தெரிவித்து, அதுக்கடுத்து இங்கே இருக்கிற குழந்தைகளுடைய உள்ளிருக்கின்ற திறமைகள் பூரா வெளிக்கொண்டு வந்து அடுத்து நடத்த போகிற கலை நிகழ்ச்சி நீங்கள் அதை பார்க்கணும் உட்காந்துருக்கிறீங்க, நல்ல அமைதியாக பார்த்துக்கிறீங்க. தன்னுடைய குழந்தைகளுடைய திறமைகளை எப்படியெல்லாம் பார்த்து ரசிக்கலாம்னு தாயும் தந்தையும் அவளோட இருக்கிறீங்க. நாங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பேச பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு 4 வார்த்தை சொல்லிடலாம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளுடைய அனைத்து திறமைகளையும் இந்த கலை நிகழ்ச்சி மூலமாக வெளிக்கொண்டு வந்து ஒரு அற்புதமான இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுறங்கிறது உண்மையிலேயே இந்த பள்ளி அளவுக்கு யாருனாலே பண்ண முடியாது. இந்த பள்ளி வந்து தமிழகத்திலேயே ஒரு சிறந்த பள்ளின்னு விருது வாங்கினது நமக்கு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை, இந்த மண்ணுக்கு பெருமை. அதே மாதிரி இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் வந்து நல்லாசிரியர் விருது பெற்றது இந்த பள்ளிக்கும் பெருமை, இந்த மண்ணுக்கும் பெருமை. அப்படி பல்வேறு பெருமைகளை சேர்ந்த நம்ம ஊர், நம்ம ஆசிரியர், நம்ம பள்ளி, அதுக்கு இவ்வளவு பெரியவங்க வந்து அது குறிப்பாக இவருடைய தத்தெடுத்த ஸ்கூல்னு சொல்லலாம். நம்முடைய கல்வி அதிகாரி நம்ம இந்த ஊர் மேலே அவ்வளவு பிரியப்படுவார். எதனால? நல்ல கல்வியை கொடுத்தாங்க, இங்கே படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்தாங்க, அதுக்கெல்லாம் தாய் தந்தை நல்லா உதவி பண்ணீங்க, அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்து 10ஆம் வகுப்பில் +2ல் வந்தாங்க. அதனால நம்முடைய வட்டார கல்வி அதிகாரிக்கு ஒரு சந்தோஷம். அதனால் எல்லாத்துக்கும் அந்த பங்கு உண்டு என்று இந்த நேரத்தில் சொல்லிட்டு, இந்த பள்ளி மென்மேலும் நல்லா வளரணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை
சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள், உலகத்திலேயே சிறந்த ஸ்தானம், தாய் தந்தைக்கு மேலான ஸ்தானம் குருஸ்தானம். அந்த அப்பேற்பட்ட அந்த குருஸ்தானத்தில் நமக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கல்வியை வீட்டில் போய் நல்லா படிச்சுட்டு வந்து நம்முடைய எல்ஐசி பாலு சொன்ன மாதிரி கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை. கண் இல்லாமல் வாழ்ந்தாலும் வாழலாம், கல்வி இல்லாமல் வாழவே முடியாது உலகத்தில். அதனால் அப்பேற்பட்ட நல்ல கல்வியை கொடுக்குற நல்ல ஆசிரியர் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கங்கள் வந்து முழுக்க முழுக்க எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குது. நீங்கள் படித்தா மட்டும் போது, அதுக்கு தாய் தந்தையர் வந்து எந்த சூழ்நிலையுமே என்ன ஆனாலும் எது நடந்தாலும் குடும்பத்தில் என்ன உயிருக்கு மேலே இந்த குழந்தைகளை நல்லா படிக்கணும், அந்த கல்வியை கொடுக்கணும், அதுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு சபதம் ஏற்றுட்டு நம்முடைய குழந்தைகளை நல்லவர்களாக வல்லவர்களாக நல்ல கல்வியாளராக உருவாக்குவது நம்முடைய அத்துணை பேர்த்தோட கடமைன்னு ஒரு உயர்ந்த லட்சியத்தை மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்ல கல்வியாளராக உருவாக்க வேண்டும். அதுக்கு மேலாக நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக, நல்ல பண்பாடு உள்ளவர்களாக, நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றுள்ளவர்களாக அந்த குழந்தைகளை நம்மெல்லாம் எத்தனை வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் அவங்களை கண்காணித்து அந்த 3ஐ கொடுத்துட்டோம்னா நல்ல கல்வி இவங்க கொடுப்பாங்க. அதை நம்மெல்லாம் ஒன்று சேர்த்து பராமரித்து அந்த குழந்தைய உருவாக்கிட்டோம்னா உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. உயர்ந்த பள்ளியாக நம்ம பள்ளி உயர். இவங்க கற்கிற கல்வியால் இந்த நம்ம ஊர் இந்த பாரத தேசத்திலேயே சிறந்த கிராமமாக மாறு. நல்ல கல்வி மூலமாக பாரத தேசம் நிச்சயமாக நம்ம கண் முன்னால் உளவின் குருவாக மாறியே தீரும் என்று சொல்லி இந்த நல்ல ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். துளிர் 2023 உண்மையாகவே வந்து இது ஆண்டு விழாவா அல்லது மாவட்ட லெவல் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை நமது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருந்தகள் ஏற்பாடு செய்கிறாங்க. அவங்களுக்குமே நாங்கள் போன வாரம் சொன்ன மீட்டிங் வச்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தது. அதில் வந்து நாங்கள் எல்லாருமே வரோம், வசூலுக்கு போகணும்னு நினச்சோம். இந்த வசூல் அப்படிங்கிற ஒரு நிதி உதவியாகிட்டு போன்ற மற்ற உதவிகளாகிட்டு நமது பெற்றோர் சங்க தலைவர் பொன்னுச்சாமி உட்பட நமது தங்கவேல் மற்றும் கதிர் விஜய் எல்லாருமே நல்ல சிறப்பாக செஞ்சு இந்த ஊரை வசூல் பண்ணி நமது மக்கள் அத்தனை பேர்த்துக்கு வீடு வீடாக கொண்டு போய் நமது பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் வர சொன்னதுக்கு அவங்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாவுக்கு தலைமையேற்றுள்ள தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் வட்டார கல்வி அதிகாரி அவர்களே, நமது ஊராட்சி மன்ற தலைவர் தாயாரும் சாவித்ரி கனகராஜ் அவர்களே, எனது சகோதரி கனகவெளி சதீஷ்குமார் அவர்களே, நமது முன்னாள் கவுன்சிலர் மோகன் மந்திராசனம் மச்சான் அவர்களே மற்றும் சதீஷ்குமார் அவர்களே, நமது பள்ளிக்கு நிதியுதவி தந்த எல்லாருமே இருக்குது, வசதி இருக்குது, இருந்தாலும் நமது பள்ளிக்கு நிதியுதவி கொடுக்கணும் முக்கியம் கொடுத்த நமது ராசு காளிமுத்து அவர்களே, நமது எல்ஐசி பாலு அவர்களே மற்றும் வருகின்றுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது பார்த்திங்கன்னா நமது பள்ளி நம்ம கோவை மாவட்டத்திலேயே 4 பள்ளியில் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்றிருக்காங்க. இந்த ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் அப்படின்னா ஒரு நிறுவனம் நடத்திட்டு வந்தால் எவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு தரச்சான்று. அதே தரச்சான்று நமது பள்ளி 4 கோவை மாவட்டத்தில் 4 பள்ளியில் நமது குமாரபாளையம் ஊராட்சியில் நம்ம செஞ்சேரி பள்ளியும் நமது செஞ்சேரிமலை இடிப்பாளையம் பள்ளியும் தான் 2 சேரு. அதுக்கு நம்ம ஊராட்சி சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது பார்க்குறீங்கன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம பாலு சொன்ன மாதிரி கல்வி இருந்தால் தான் நம்ம நம்ம உதவி வசதி பெற முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறது வேணும் அவசியம். நிறைய குழந்தைங்க மொபைல்லேயே நம்ம மூழ்கி இருக்குது. அது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொடுக்கல, ஒரு அரை மணி நேரம் கொடுக்கல, ஒரு 1/4 மணி நேரம் கொடுக்கலாம். நம்ம அந்த கல்வி கற்றாலே எல்லா விஷயமும் மறைஞ்சு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த தொழிலதிபர் இன்னைக்கு அதானி இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த படிப்பு தான். அன்னைக்கு சாதாரண அத்தனை பேருமே அந்த படிப்பு விஷயம் வந்தால் மட்டும்தான் அந்த கல்வி ஆகிட்டு தொழில் கண்டிப்பாக தொழில் வசதியிலுமே இன்னைக்கு பேங்க்கில் லோன் போய் கேட்டால் முதல்ல படிப்பு இருக்கிறதா கேட்பாங்க. அப்புறம் தான் 2வது சொத்து. தொழில் சொத்து இருந்தால் மட்டும் லோன் தர்றதில்லை. நீ படிச்சிருக்கிறியா, நீ தொழில் பண்ணக்கூடிய தகுதி இருக்குதா, அதனால கண்டிப்பாக அந்த படிப்புங்கிறது முக்கியம். நமது தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி காலையில் வீட்டிலேருந்து நம்ம குழந்தைகளை ரெடி பண்ணி விட்டாலே போகுது. நம்ம குழந்தைங்க காலையில் சூடாக டிஃபன் சாப்பிட்டுக்குது, மதிய உணவு சாப்பிட்டுக்குது, சாயந்தரம் அதில் ஷூ முதல் கொண்டு 40,000 கோடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் 40,000 கோடி கல்விக்காக நம்ம உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலை திருவிழா வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கிறவங்க
செலெக்ஷன் பண்ணி வட்டார லெவல்ல ஒரு கலை நிகழ்ச்சி செய்து, அடுத்தது மாவட்ட லெவல்ல கலை நிகழ்ச்சி, அடுத்தது தமிழக முதல்வரும் சேர்ந்த ஒரு கலை நிகழ்ச்சி செய்து இன்னைக்கு வெளிநாடு கூட்டிட்டு போறாங்க. நான் முதல்வன் திட்டம். அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி. நீங்க ஒரு குழந்தை நம்ம படிச்சு ஃபாரின் போகணும் அப்படின்னா வசதி இல்லைனாலும் பார்க்க வேண்டியல, படிச்சா மட்டும் போது நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் உதவி செய்ய தயாரா இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தில். அதே மாதிரி நம்ம +2 முடிச்சுட்டா நம்ம அந்த முதல் குழந்தைக்கு 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் நமது தமிழக அரசு உதவி செய்து கொண்டுள்ளது. அதே மாதிரி நம்ம ஊர் மக்களாகிட்டு ஒவ்வொரு விஷயம் நம்ம பள்ளிக்கு, இந்த பள்ளி அத்தனை பேர்த்தினுடைய ஒவ்வொரு ரத்தங்களும் இந்த பள்ளி இது இருக்குது. எல்லாருமே அத்தனை பேரும் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம பள்ளியில் இருக்கிற ஆர்வம், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்மளுடைய மக்கள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பாக நம்ம ஸ்கூலுக்கு வந்த மற்ற பள்ளியிலிருந்து வந்த தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும், நமது பெற்றோர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம ஊர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நம்ம அந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவாகிட்டு கலை விழாவாகிட்டு வருஷம் நடத்தணும்னு கேட்டுக்கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில் 2023 ஐம்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள கல்வி அலுவலர்கள், ஊர் பிரமுகர்கள், இந்நாள் முன்னாள் ஊராட்சி பிரதிநிதிகள், கல்வியாளர்கள், சான்றோர்கள், தன்னார்வ அமைப்பினர்கள், வட்டார கல்வி அலுவலர் திரு ஏ. பிரான்சிஸ் சார்லஸ் ஐயா மற்றும் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த பள்ளியினுடைய ஐம்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த இப்பள்ளியினுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், SMC, சத்துணவு பணியாளர்கள் மற்றும் காலை உணவு திட்ட பணியாளர்கள், இப்பள்ளியினுடைய ஒவ்வொரு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் எங்களுடைய பள்ளிக்கு வந்து எங்களோடு கலந்துரையாடினார்கள். நான் இந்த பள்ளியிலே, இந்த செஞ்சேரி மலையடிபாளையம் அரசு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற உடனே எங்களுடைய பள்ளிக்கு வந்து என்னை வாழ்த்தி, இது ஒரு சிறந்த பள்ளி, இந்த பள்ளியை நன்றாக வழிநடத்தி செல்லுங்கள் என்று எனக்கு நல்ல ஆசைகளை அவர்கள் வந்து வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு சீரோடு சிறப்போடும் இந்த விழாவினை ஏற்பாடு பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். வரும் காலங்களிலே நம்முடைய நண்பர் அவர்கள் சொன்னதைப் போல இவர் மாநில விருதுடன் தேசிய விருதையும் பெற தகுதியுடையவர். இவருக்கு தேசிய விருது கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியிலே நமது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக மெய்நிகர் வகுப்பறை, விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் ரூம் தமிழகத்திலேயே அமைச்சர் பெருமக்கள் வந்து இந்த பள்ளியிலே திறந்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பாகும். நம்முடைய மாவட்டத்திற்கு, நம்முடைய ஒன்றியத்திற்கு, நம்முடைய ஊராட்சிக்கு கிடைத்த பெருமையாகும். அப்படிப்பட்ட பெருமையை இந்த பள்ளியில் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இது ஒரு சிறந்த மாதிரி பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளி ஆசிரியர்களிடமும் இவர் இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்து அரசியல் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்து அரசியல் செல்வாக்கோடு இவர் இருக்கிறார். தேங்காய் களம் கண்டு இவர் வசூல் செய்து இப்படிப்பட்ட இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி பெற்று வருகிறார். ஜெயசக்தி மில் வரை இவருடைய 2 வீலரை ஓட்டிக்கொண்டு சென்று வசூல் செய்து விடுவார்.
சிறந்த ஆன்மீகவாதியும் கூட இவர். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். இவருக்கு தம்பியாக பள்ளியினுடைய ஆசிரியர் திரு செல்வகுமார் அவர்கள் உதவி ஆசிரியர் இருக்கிறார். அவர் இருக்கும் வரை இவர்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை. உங்களுடைய பள்ளி மேலும் சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, இந்த பள்ளி பருவத்திலே நீங்கள் சிறப்பாக படிக்க வேண்டும். நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சொல்லியதைப் போல செல்ஃபோன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதிலே மூழ்கி இருக்காமல் உங்களை படிப்பதிலே கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு பள்ளிக்கும் விளையாட்டு மைதானம் உண்டு. ஏனெனில் கல்வி மட்டும் நமக்கு பத்தாது, அதனோடு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தேவை. அதனால் விளையாட்டிலே நீங்கள் சிறந்து விளங்குங்கள். பள்ளியிலே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் லைப்ரரி, லேப் போன்ற இன்டர்நெட் வசதி போன்ற வசதிகள் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்ற வள்ளுவரின் வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் கற்க உங்களுக்கு பல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஒருவன் இப்பிறவியில் கற்கக்கூடிய கல்வி 7 பிறவிகளுக்கு அது நன்மை பயக்கும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 8ஆம் வகுப்பு வரை இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செஞ்சேரி மலையடிபாளையம் அரசு பள்ளியிலே மேல்நிலை பிரிவிலே நீங்கள் சேர்ந்து படிக்க வேண்டுமாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் சிறந்த ஒழுக்கத்தையும் நன்னெறியும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள், இல்லைன்னா 5ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களும் நிறைய பேர் எங்கள் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்ற பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை விட நன்றாக படிக்கிறார்கள். செஞ்சேரி மலையடிபாளைய அரசு தொடக்கப்பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களும் செஞ்சேரியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் நல்ல சிறந்த முறையிலேயே படிக்கிறார்கள். அதே போல் இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஃபீடிங் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா தலைமை ஆசிரியர் பெருமக்களுங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் சிறப்பாக படிப்பது அது உங்களுடைய உழைப்பை காட்டுகிறது. அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர் பெருமக்கள், கல்வியாளர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த பள்ளியானது துளிர் 2015 மற்றும் 2023 இருந்தது. இப்பொழுது மேலும் பல துளிர்களை விட்டு பிரகாசிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையானது சாப்பிடும்போது அதுக்கு அவங்க அம்மா ஒவ்வொரு கதையாக சொல்லி ஊட்டுவாங்க. சில சமயத்தில் நிலாவாக காட்டுவாங்க, சில சமயத்தில் ரெட்டைக்கண்ணை வந்துடுவான் சாப்பிடு, பூச்சி வந்துடுவான், பூச்சிக்காரன் வந்துடுவான் அப்படின்லாம் மிரட்டியெல்லாம் நமக்கு சொல்லி எப்படியாவது இது பண்ணுவாங்க. அதே போல் ஒவ்வொரு வரும் வாழ்த்துறை வழங்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமுதத்தை ஊட்டி, கவிதையினால் அமுதத்தை ஊட்டி நம்முடைய நிகழ்ச்சி நெறியாளர் அமுதன் அவர்கள் நமக்கு சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியிலே இப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு என்னை அழைத்து சிறப்பு செய்த இப்பள்ளியினுடைய தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்புரை நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடிநாதமாய் இந்த விழா சிறப்புற உழைத்திட்ட ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். திருமதி ஜி காயத்ரி அவர்கள், திருமதி ஆர் வளர்மதி அவர்கள், திருமதி எம் சுமதி அவர்கள், திருமதி சுமதி அவர்கள்,
திருமதி ஜி சந்திரா அவர்கள், அடுத்து நிறைவாய் மன நிறைவாய் திரு சிசு செல்வகுமார் அவர்கள். அதேபோல் சார்பாக அவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. இது அனைத்து பெரியோர்களும் முன்னிலையில் அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்களும் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த பள்ளிக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில் தான் பணிபுரியும் பள்ளி உயர்வானதாய் இந்த ஒன்றியத்திற்கு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த பள்ளிக்காகவே தன்னை அர்ப்பணித்த பெருமை நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி மரகதம் அவர்களுக்கு சாரும். அவர்களுக்கு இந்த பரிசு தருவதில் பெருமையடைகிறது. பாராட்டு செய்கிறார். நமக்கு ஒரு வகையில் இவர் மருமகன், நமக்கு ஒரு வகையில் இவர் மருமகன். இவர் பிறந்த வீடு பாண்டிய நாடு, புகுந்த வீடு கொங்கு நாடு. அதனால்தான் என்னவோ பிறந்த மண்ணின் பெருமையை புகுந்த மண்ணில் படம் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஐயா, உத்தம சோழன் கல்வெட்டுக்கள் அழியக்கூடும், உத்தமரே எங்கள் பதிவேட்டில் தாங்களிடம் பச்சைமை எழுத்துக்கள் என்றும் அழியாது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இளைய தளபதி. ஆம், இவர் ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் இவர் பேச்சை இவரே கேட்க மாட்டார். அந்த வகையில் செய்யும் செயலில் தீவிரம் அவருக்கு அதிகம். ஐயா, எங்களுக்கு பாடம் நடத்துவது சில சமயம் பாகற்காய்தான், சில சமயம். ஆனால் இவரால் தானே பாகற்காயில் பஞ்சாமிர்தம் செய்ய ஆசையே எங்களுக்கு வந்தது. தன்னோடு ஓடி வந்தவர்கள் களத்திலும் காலத்திலும் காணாமல் போன பிறகும் தன் ஓட்டப்பந்தயத்தை நிறுத்தாத வீரர் இவர். இவர் ஒரு புத்திசாலி. சந்தையில் சம்பாதித்தவர்களுக்கு இடையில் ஒரு சந்தையை சம்பாதித்தவர். ஒன்று மட்டும் உண்மை, இவர் சென்று கொண்டே இருப்பார், சரித்திரமாவார். வென்று கொண்டே இருப்பார், விசித்திரமாவார். செய்து கொண்டே இருப்பார், சாஸ்திரமாவார். இவர் துறையில் இருக்கலாம் இவரை விட சிறந்தவர், ஆனால் இவர் மட்டுமே அவர்களை வெல்ல பிறந்தவர். இவருக்கு வினாக்குறியாய் வளைய தெரியாது, வியப்புக்குறி போல் நிமிர மட்டுமே தெரியும். இவர் பேச்சிலும் மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் உண்டு பொருளதிகாரம். நெற்றி சுருக்கி செய்யும் சிறு சிறு சிந்தனை எழும்போது இவர் சிலப்பதிகாரம். இவர் சென்னா உதிர்ப்பதெல்லாம் சொல்லதிகாரம். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வள்ளுவனே எழுதாத 134வது அதிகாரம். மைடியர் மார்க்கண்டேயன் அவர்களே, ஒன்றிய ஆசிரியர்களின் வாழ்த்து பெற்ற ஒரே வேட்பாளர் நீங்கள் மட்டும்தான். தேர்தல் இல்லாமலேயே வெற்றி வேட்பாளர். குரல் ஒன்று கருவாகி குறைவென்று திருவாகி வருகின்ற உருவென்று கொண்டோம், உங்கள் வரவாளே அருளமுதம் உண்போம். படையோடு வருகின்ற பட்டாளத்துறை போல நடைபோடும் கொங்கு நாட்டு சிங்கம் இவர் நடமாடும் எங்கள் குலத்தங்கம். வாருங்கள், பேரூரை தாருங்கள், மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர் அவர்களே. ஒவ்வொரு மனிதனும் மனிதனுடைய வாழ்க்கையும் புகழால் அலங்கரிக்க வேண்டும். இவர் செய்யும் செயலில் அந்த புகழ் இருந்திருக்கின்றது. அதனால்தான் அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லியாக வேண்டிய கட்டாயம். இதோ இந்த ஊர் பொதுமக்களின் சார்பாக இவருக்கு மலர் கிரீடம் வைத்து அலங்கரிக்கப்படுகிறது. தங்கள் தலையை அலங்கரிக்கப்படுகின்ற மகுடம் புகழால் மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனும் புகழால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும்.
அந்த வகையில் அந்த புகழ் தங்களுக்கு மட்டுமே சேரும். அனைவருடைய ஆசை என்னவென்றால் இந்த கிரீடத்தோடவே நீங்கள் பேச வேண்டும், வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. முறைய இந்த விழா மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களே, பெரியோர்களே, நான் நேசிக்கும் என் அன்பு உறவுகளே, இருபால் ஆசிரியர் பிறந்தவர்களே, நண்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த செஞ்சேரி பகுதி வாழ் அனைத்து பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் நான் தலை வணங்குகின்றேன். சிறப்புமிகு என்னோட கடைசி உரை முடிஞ்சது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக கேட்கலாம். 7 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன், சரிங்களா? ஆமாம், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற கலை நிகழ்ச்சிகள் இங்கே நடக்கும். நாங்களும் சேர்ந்து பார்க்கப்பட போகிறோம். ஒரு அருமையான ஒரு முகவரை வாசித்த என் தம்பி அமுதன் இவ்வளோ பேசின பின்னாடி ஒரு மனுஷன் பேச முடியும்னு சொன்னால் எனக்கு தெரியலைங்க. ஒருவேளை நானாக தான் இருக்க முடியும். நான் அவருடைய புலமை மிகு வார்த்தைகளை ரசிக்கக்கூடிய நானும் ஒரு ரசிகன். இந்த நாட்களில் நான் ரொம்ப விரும்புகிறது இந்த சுல்தான்பேட்டை ஒன்றியம். அதனால் என்னவோ இறைவன் வந்து இருந்த வட்டார கல்வி அலுவலர்களே நான் நீண்ட பயணமாக உங்களோடு இருந்து கொண்டு இருக்கிறேன். இவ்வளோ ஆண்டு காலம் உங்களோட பயணம் செய்து என்னை விரும்புகிற என் அன்பு ஆசிரியர் பெருமக்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை நான் மூத்த சகோதரி என்று நான் அன்பாக அழைக்கக்கூடிய அவர்கள் இந்த பள்ளியிலே இருப்பது என் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள். உற்சாகமாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தம்பிமார்கள், ஹெல்ப்லைன் டீம்ஸ் இருக்கிற தம்பிமார்கள், அவர்களுடைய முயற்சி தான் இந்த ஒன்றியத்தை, ஒரு ஒன்றியம் பெற்றோர்கள் வந்து நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஒரு பிள்ளையாவது உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிள்ளை ஒன்று என்று சொன்னால் அதற்கு அடையாளம் பெற்றோர்கள். இந்த ஒன்றியத்தை இந்த மாவட்டம், மாநிலம் திரும்பி பார்ப்பதற்கு பெரிய ஒரு சப்போர்ட்டு இந்த ஹெல்ப்லைன் டீம்ஸ் இருக்கிற தம்பிங்க. இவன் தம்பிங்கள் இருந்ததுனால தான் நான் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறேன். மற்றபடிலாம் என்னாலலாம் நான் எப்பவுமே சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், எல்லா முயற்சி எடுக்கலாம், எல்லா முயற்சியும் எடுக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும், இப்போ கூட அவர் சுப்பு சார் ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ரேங்கிங் போடுறாங்க. நான் எத்தனாவது ரேங்கு, சுல்தான்பேட்டை எத்தனாவது ரேங்கு, சுல்தான்பேட்டை எதில் இருக்கணும், முதல் இடத்துல இருக்கணும். 2வது இடத்துல வந்தால் எனக்கு அது பிடிக்காத விஷயமாக போயிடும். ஏன்னா அதற்கு என்னை பக்குவப்படுத்தியது இந்த ஒன்றியம், சுல்தான்பேட்டை ஒன்றியம், அனைத்து ஆசிரியர்கள். அதில் சிறப்பாக இந்த செஞ்சேரி பள்ளி, எஸ் குமாரபாளையம் ஊராட்சி. நான் 2-3 பேர் பார்த்தேன், யாரெல்லாம் இந்த பேரை பயன்படுத்துகிறான்னு பார்த்தா எஸ் குமாரபாளையம் ஊராட்சி, டிஎல்சி தலைமை ஆசிரியர், செல்லிய கவுண்டர் பள்ளி, செஞ்சேரி மலையடிப்பாளையம், செஞ்சேரி பள்ளி, அதுக்கப்புறம் செஞ்சேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். உண்மையாகவே ஒரு சிறப்புமிகு ஒரு ஊராட்சி கீழே இருக்கிற 4 பள்ளிகள், மேல்நிலை சேர்த்து 5 பள்ளிகள். இந்த 5 பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தா எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் சாதனையாளர்களை பெற்ற ஒரு ஊராட்சி. அதனால தான் ஊராட்சிக்கு பெருமை ஊராட்சிக்காக இருக்கட்டும், நான் அது சொல்லப்படவே இல்லை. உங்கள் ஊராட்சிக்கு எங்களாலையும் தாங்க பெருமையாக இருக்குது, எங்கள் ஆசிரியர்களால தான் இந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது. ஏதோ வந்தோம், வேலை செஞ்சோம், சம்பளம் வாங்கின போன நிலைப்பாடெல்லாம் மாறிடுச்சு. மாண்புமிகு தமிழக முதல்வர், தற்போது இருக்கிற தமிழக முதல்வருடைய பல கல்வி திட்டங்கள் உங்களை மட்டும் இல்லை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குதுங்க. மாபெரும் ஒரு மகான் பிறந்த இந்த மண்ணு, கலைஞருடைய மண்ணில் பிறந்த தமிழ் புலமை பேசுகிற இந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிற நாம திரும்பி பார்க்காத ஒரு முயற்சி இந்த காலை சிற்றுண்டி திட்டம். காலை சிற்றுண்டி திட்டம் நல்ல வேலை, உண்மையாகவே சொல்கிறேன். அங்கன்வாடி பள்ளிக்கு அனுப்புனீங்கன்னா அங்கேயே ஆயை இருக்க வச்சு கழுவி வச்சு குளிச்சு விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க, பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஒருவேளை இனி வருகிற நாட்கள் 5 ஆண்டு முடிவுக்கு முன்பாகவே மாலை சிற்றுண்டி வந்துடும், இரவு சிற்றுண்டி வந்துடும், அதுக்கப்புறம் என்ன நைட் ஸ்டடின்னு வந்துடும். ஆக மொத்தம் பெற்றோர்களுக்கு கவலையே இல்லை. பிள்ளைங்க எல்லாம் எங்கே இருக்குதுங்க, ஸ்கூல்லையே இருக்குது, வீட்டுக்கு. ஆமாம், உங்களுடைய நிலைமைக்கு தான் மோசமாக இருக்கும். ஆனால் ஒன்று 5+ அதிகமாகும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மாணவருடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும்.
ஒரு அருமையான பள்ளியில் நின்று ஒரு ஆண்டு விழாவில் பார்க்கறதுல உங்களையெல்லாம் பார்க்கறதுல மிகுந்த ஒரு உற்சாகமாக இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் நான் அண்ணன் முத்துமாணிக்கண்ணை பார்க்கறதுக்கு வேண்டி அவருடைய இடத்துக்கு போகணும். நான் விஷயமெல்லாம் பேசி முடிச்சேன்னு அவர் சொன்ன ஒரே விஷயம், அக்கா எப்போ ஆண்டு விழா வைக்கிறீங்க, சீக்கிரம் நம்ம சார் இருக்கும்போது ஒரு ஆண்டு விழா வைக்கணும்னு சொன்னது. அந்த சொல்லி ஒரு 1.5 மாதம் கூட ஆகலை, இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை பார்ப்பதில் எனக்கு பெரிய பாக்கியம். உண்மையாகவே நான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறேன், இவ்வளோ மக்களை பார்க்குறேன். உங்கள் ஊர் வளர்ந்து இருக்கிறது, உங்களுடைய இறைப்பற்று வளர்ந்து இருக்கிறது, உங்கள் பள்ளி வளர்ந்து இருக்கிறது. ஒன்றே ஒன்று, அவர் எல்ஐசி பாலு நண்பர் சொன்ன மாதிரி, படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்க. படிப்பு ஒன்று தான் நம்மளை திரும்பி பார்க்கும். எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு 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 பாடல் நினைவுக்கு வருகிறது. பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகும் என்றான், இரும்பினில என்ன ஐயோ இரும்பினில என்ன. பொண்ணே மங்கி ஒன்றுக்கு புரோஜனம் இல்லாத போகிற சமுதாயத்தில் இரும்பாக இருக்கிற நீயும் நானும் எப்படி விலை போக முடியும்? ஒன்றே ஒன்று விலை போக முடியும், கல்வி மட்டுமே. இந்த கல்வியை தவிர எதையும் நம்மளால் என்ன செய்யப்பட முடியாது, கொண்டு போகவே முடியாது. ஆரம்ப கால ஏட்டுக்கல்வி மாறியது, புத்தக கல்வி வந்தது, இன்னைக்கு ஆன்லைன் கல்வி வந்துருச்சு. ஒரே ஒரு ஆன்லைன் கல்வி, ஒன்றே ஒன்று, உன்னுடைய மகளுடைய படிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்க. மொபைல் போனை பாருங்க, செல்போனை பாருங்க, யார்கிட்ட பேசுற பாருங்க. இதை எல்லாமே பெற்றோர்கள் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பள்ளியை குறை சொல்ற சூழ்நிலை நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். மாணவர்களை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அதை செய்யுங்க. செஞ்சேரி என்னை கவர்ந்தது, இதனுடைய வனம் என்னை கவர்ந்தது. செஞ்சேரி ஆரம்ப நாட்களில் 2019 நான் இங்கே வந்து முதலாக அண்ணன் பொன்னுசாமி அண்ணன் தலைமையில் ஒரு விழாவுக்குள் உள்ளே வந்தேன். அன்று பார்த்தேன், வனம் என்னை இழுத்தது. அதற்கப்புறம் தான் பார்த்தேன் எல்லா இடங்களிலும் மோகன் உண்மையாகவே என்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே இளமைங்க. ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, ஒரே ஒரு ரகசியம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை மச்சான் மச்சான் மச்சான்னா இளமையாக இருப்போம் போல தெரியுது. அதனால் நீங்களும் என்ன செய்யணும்னா, அதில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அருமையான ஒரு, உண்மையாகவே அவர் ஒரு பேராசிரியராக இருக்க வேண்டியவர். பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு என்னமோ நான் பேசணும்னு சொல்லி சீக்கிரம் முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த செஞ்சேரி பள்ளி இவ்வளோ தூரம் வளர்ச்சியாகி வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லப்பட வேண்டாம், அன்புக்குரிய தாயார் அவர்கள் வந்த நாளில் இருந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேங்க. எல்லா சூழ்நிலையும் பள்ளிக்காக நின்று கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்பாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் தலைமை ஆசிரியர் பேசும்போது நேற்று சொன்னாங்க, அக்கா என் கூடயே வந்தாங்கங்க ஒவ்வொரு வீடு வீடாக அழைப்புதல் கொடுக்கறதுக்கு. உண்மையாகவே இவ்வளோ தூரம் ஒரு குடும்ப விழாவாக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம கொண்டாட முடியும்னா அது பள்ளி மட்டும்தான். ஏன்னா ஆலயத்தில் கூட நடக்காது. ஏன்னா பல வகையான மதத்தில் இருக்கிற நாம ஒன்று கூட முடியாது. ஒரே இடத்துல ஒன்று கூடலாம். சமத்துவம் எங்கே பிறந்தது? இங்கே பிறந்தது. சமத்துவம் எங்கே வளர்ந்தது? இங்கே வளர்ந்தது. எது உன்னை சமுதாயத்தில் நிறுத்தியது? என் சமத்துவமான என் பள்ளி தான் நிறுத்துச்சுங்க. பள்ளி ஒரு அடையாளம், பள்ளி ஒரு அடையாளம். இந்த அடையாளம் தான் இன்னைக்கு நிற்க வைக்கிறது. ரஜினி இந்த ஸ்கூல்ல தான் ரஜினி இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை கற்றவன் சென்றவன் சிறந்தவன் விட்டு போன இடம் தான் வளர்ச்சி நின்று கொண்டு இருக்கிறது. எனக்குள் ஒரு ஆச்சரியத்தை நான் பார்க்கிறேன். சிறப்புமிகு ஒரு ஒன்றியத்தில் ஒரு சிறப்பான பள்ளியில் நிற்கிற ஒரு பெரிய பெருமை என்னை உண்மையாகவே இந்த இடங்களில் வாழ வைத்து கொண்டே இருக்கிறது. நான் நேசிக்கிற தமிழ்நாடு, நான் நேசிக்கிற என்னுடைய ஒன்றியம், நான் நேசிக்கிற என்னுடைய ஆசிரியர். ஒன்றே ஒன்று, மெய்நிகர் வகுப்பறை. மாண்புமிகு தமிழக முதல்வர், நான் ஏற்கனவே நிறைய இடம் சொல்லிட்டேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதுரைக்கு போகிறார். அங்கே ஒரு பள்ளியில் இப்படியான ஒரு மெய்நிகர் வகுப்பறையை ஆரம்பித்து வைக்கிறார்கள். அங்கே அமுதன் போல ஒருத்தர் தொகுப்பறை பேசுறது சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் முதலாக இங்குதான் மெய்நிகர் வகுப்பறை. அட பாவி, ஏன்டா ஆரம்பிச்சது நாங்க தான் முதல்ல ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற அளவுக்கு பின்லாந்து கல்வி முறையை கொண்டு வந்த ஒரே ஒன்றியம் சுல்தான்பேட்டை, ஒரே பள்ளி செஞ்சேன். யாரை கொண்டுங்க முடியும்? மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய நிதியிலிருந்து நாங்கெல்லாம் ஒரு டீமா போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் மெய்நிகர் வகுப்பறையை உள்ளே கொண்டு வருவதற்கு. எத்தனையோ சூழ்நிலைகள், அதிகாரித்துவம் எங்களை தாக்கியது, என்னை தாக்கியதுங்க. என்ன இருக்குது செஞ்சேரி ஸ்கூல்ல? எப்படி நீங்க பின்லாந்து கல்வி முறையை கொண்டு வரலாம்? என்ன இருக்குங்கிறது பந்து பாருங்க.
வாங்க வந்து பாருங்க. வந்து பார்த்தார்கள். இந்த பள்ளிக்கு மெய்நிகர் வகுப்பறை தேவை என்று தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மெய்நிகர் வகுப்பறையை கொண்டு வந்த ஒரே பள்ளி இந்த பள்ளி. இந்த பள்ளி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். என் அன்புக்குரிய சிறப்புமிகு ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லணும். ஜெயந்தி டீச்சர் இருந்த ஒரு பள்ளி, அவர்கள் தலைமை ஆசிரியர் உருவாக்கின ஒரு பள்ளியை நான் பார்க்கின்றேன். சுமதி ஆசிரியருடைய பெருந்தன்மை, பொறுமை, நிதானம், அவர்களையும் நான் நிறைய சூழ்நிலை பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுமதி எங்கள் ஊருக்காரங்க எதுக்கு எடுத்தால், அதாவது நான் ரைட்னா ரைட்டுமோ ராங்குனா ராங்குமோ, ஒரு நல்ல ஒரு உதவி ஆசிரியர் கிடைச்சிருக்கிற ஒரு பள்ளி. அதற்கப்புறம் செல்வகுமார் சாரை பார்த்து சொல்லணும் அப்படின்னா, உண்மையாகவே ஹெல்ப்லைன் டீம்ஸில் இருக்கிற எங்கள் தம்பிமார் அத்தனை பேரையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு மின்கம்பம் செல்வகுமார் இந்த இடத்துல கிடைச்சது பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம். நீங்கள் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த ஆசிரியர்கள் போயிட்டு புதுசாக ஒருத்தர் வந்தால் இதோட வளர்ச்சி நடக்காதீங்க, ஒன்றும் நடக்காதுங்க. இவங்களால் கொண்டு இவன் இதை வைத்து இவனால் தான் இதை செய்ய முடியுங்கிறது இவங்களை கொண்டு தான் இந்த ஸ்கூல் வளர்ச்சி அடைப்பட முடியும். ஒரு சிறப்பான ஸ்கூலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். சாந்தி டீச்சர் பொறுமையின் அடையாளம். வந்து பேசினாலும் அமைதியாக தருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு கணித பட்டதாரி ஆசிரியர் இந்த பள்ளி கிடைத்திருக்கிறார்கள். காயத்ரி டீச்சர் நல்ல ஒரு ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். நானும் வந்த நாள்ல இருந்து சார் நான் டிரான்ஸ்ஃபர் போகிறேன், நான் நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போகாமல் இந்த பள்ளியில் இருக்கிறாங்க. வளர்ந்து வர ஒரு ஆசிரியர். வளர்மதி டீச்சர் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர். உண்மையாகவே அவங்க இந்த பள்ளிக்கு வந்தது இறைவன் கொடுத்த வரம் இல்லை, சார்லஸ் கொடுத்த வரங்க. நான் தான் மண்டையை கழுவுனது. கவுன்சிலிங்கில் விட்டுருந்தவன இந்த டீச்சர் நமக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வந்திருக்கவே மாட்டாங்க. நான் தான் ஏய்போ வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வர வச்சேன். ஒருவேளை நான் இப்போ யோசிக்கிறேன், நல்ல இடத்துக்கு ஒரு சகோதரியை கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன், ஒரு பெருமை மிகு ஒரு குடும்பத்துக்குள்ள. அதனால் சிறப்பாக வளர்ச்சி அடைய வேண்ட ஒரு பள்ளியாக இந்த பள்ளி வளரப்பட வேண்டும். இந்த பள்ளி மாத்திரமல்ல, சுல்தான்பேட்டையில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளியிலும் வருகிற நாட்களிலே மேலும் மேலும் முயற்சியோடு சந்திரா டீச்சரை தானே எங்கள் ஊர் டீச்சர்னு சொல்லிட்டேனே. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் சுல்தான்பேட்டைக்கு 200 டீச்சர் என்னால் சொல்ல முடியுமே, இல்லாட்டி முடியுமா? ஆமாம், இல்லாட்டியெல்லாம் மோகன் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமாணிக்கம் தலைவரை பொறுத்தளவுக்கு தலைவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய பாசம் என்ன தெரியுங்களா? உண்மையாக நான் உள்ளே வந்த உடனே நான் வந்துட்டாரா, மோகனை வந்துட்டாங்களா, இவங்க 2 பேரும் வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் உண்மையாக எனக்கு இங்கேருந்து வந்த தகவல் லேட்டாக ஃபோன் பண்ணாங்க, வாங்க நாங்கள் வந்தேன். ஒரு நல்ல ஒரு அருமையான தலைவர் இந்த ஊருக்கு கிடைச்சிருக்கிறாரு. நீங்கள் நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம். ஏன்னா நானே 2-3 தடவை உதவிகளை அனுபவித்தவன் நான் அவற்றை இருந்து. அதனால தான் என்னமோ இன்னைக்கு வரைக்கும் வட்டார கல்வி அலுவலகம் அதே இடத்துல நாங்கள் ரொம்ப ஜம்முன்னு இருக்குது. காரணம் நம்ம அண்ணன் முத்துமாணிக்க அண்ணன் அவர்கள் எவ்வளோ பாசமாக இருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன உதாரணம் மேடையில் எனக்கு கிடைச்சிதுங்க. சும்மா நகைச்சுவைக்காக நல்ல 2-3 எறும்பு அவர் மேலே விழுந்துருச்சு. இப்போ எத்தனை எறும்பு? 2-3 எறும்பு விழுந்துருச்சுங்க. இனிமையானவர் ஒருவேளை ருசிக்கிறதுக்கு எறும்பு விழுந்துக்குன்னு பார்த்தா பின்னாடி இருக்கிற அவங்க ஹெட்மாஸ்டருங்க எறும்பு எடுத்து ஏன் மேலே தள்ளுறாருங்க. பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பாசம். ஏங்க மாதம் 2.5 கோடி ரூபாய் கையெழுத்து போடுறோம். நான் எறும்பு கடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி தலைவருக்கு பாருங்க ஒன்றும் வராத அளவுக்கு பக்கபலமே போர்ப்படைகள் உங்கள் கூட இருக்கிறனால தான். என்ன சும்மா நான் தமா சொல்கிறேங்க, நிறைய போர்ப்படைகள் இருந்தால் தான் இன்னைக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்பர் 1 இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் தம்பி மாதிரி டீச்சர்ஸ் தான். இல்லாட்டி என்னாலலாம் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஊர் சிறப்பான ஊர், நல்ல ஒரு பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள். இந்த பள்ளி நான் இடையில கேட்டேன், எல்லா இடத்தையும் பில்டிங் வாங்கிட்டீங்க, நீ எங்கே இடமே இல்லையே, வானம் மட்டும்தான் இருக்குது, எங்கே வாங்க பாருங்க. அப்போ அவங்க சொன்ன அவங்களும் நானும் செல்லுக்குமார் 3 பேர் பேசணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த பில்டிங் வந்தோன்னா மேலே அப்சர் கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு சென்டர் சேர்க்கணும். நீங்கள் இனிமேல் 2 குழந்தையோட நிப்பாட்டாதீங்க, 3 குழந்தை 4 குழந்தைலாம் உங்களுக்கு வரணும். நான் இறைவனை வேண்டி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வேண்டுகிறேன். நீங்கள் சிறப்புமிகு என் அன்பு மாணவ செல்வங்கள், நல்ல பாப்பா இந்த கலை அறிவு திருவிழாவில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற நடுவ டான்ஸு என்ன பேர்? மோனிகாவுடைய நடனம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கலை திருவிழா போட்டி நடக்கப்படும் பொழுது ஜட்ஜஸாக அந்த பாப்பா கூப்பிட்டுருந்தேன்.
அந்த பாப்பம் டான்ஸ் ஆடுறதை நான் பார்த்தேங்க. உண்மையாக ரொம்ப பிடிச்சிச்சு. நல்ல நளினமாக அந்த பொண்ணை டான்ஸ் ஆடுது. ஐயோ நம்ம ஒன்றியத்தை பொண்ணை யூஸ் பண்ணலாமேன்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய எண்ணம் இந்த ஸ்கூலில் அந்த புள்ள டான்ஸ் மாஸ்டர் இருந்து அந்த நடனத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் நல்ல நவரசம் மிகுந்த இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இறைவன் அருளால் யாருக்கும் ஆயுசு குறையாமல் இருக்கணும், நீங்களும் நீண்ட நாட்கள் வாழணும், நானும் வாழணும்னு சொல்லி இந்த விழா சிறப்பாக அமைவர இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக கலை நிகழ்ச்சி நிகழ்வு. அதற்கு முன்னதாக தம்பி ராஜேந்திரன் அவர்கள், சகோதரர் ஆறுமுகம் அவர்கள், சகோதரர் நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள், நமது ஒன்றியம் பள்ளி கல்வித்துறையில் மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல பெயரை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு வகையில் இந்த ஹெல்ப்லைன் டீச்சர். இவர்களினுடைய சீரிய செயல்பாட்டின் அடிப்படையில் ஒன்றியத்தினுடைய தரம் பிரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இவர்களை பாராட்ட வேண்டும். நமது ஒன்றியத்தினுடைய பெருமையை மாவட்டம் அறிய வேண்டும் என்றதன் அடிப்படையில் ஹெல்ப்லைன் டீச்சர்ஸ் இவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஹெல்ப்லைன் டீச்சர்ஸ் என்ற ஒரு குழுவை அமைத்ததே நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மட்டும்தான். அவர்களாலேயே இவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஆறுமுகம், அடுத்து திரு முருகன் அவர்கள், தலைமை ஆசிரியர் சடையஞ்செட்டிப்பாளையம். அடுத்து சிசு செல்வகுமார் அவர்கள், அடுத்து நமது துளிர் 2023 விழாவை சிறப்பித்து வருகை புரிந்த நமது ஒன்றிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்னர் இந்த துளிர் 2023 விழாவின் வெற்றி பெற மிகவும் முனைப்போடும் ஆற்றலோடும் செயல்பட்டு இந்த விழா சிறப்படைவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற நமது இந்த பள்ளியினுடைய ஒரு தளபதி என்றே சொல்லலாம். அந்த வகையில் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் திரு செல்வகுமார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. திரு மரியதாஸ் ஆண்ட்ரூஸ் அவர்கள், திரு வேல்முருகன் சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி பேபிகலா தலைமை ஆசிரியர் சின்னமநாயக்கன் பாளையம். திருமதி பூங்கொடி உதவி ஆசிரியர் செல்லியகவுண்டன்புதூர். திருமதி கோமதி செஞ்சேரிமலை. திருமதி செல்வி தலைமை ஆசிரியர் நந்திபுரம். திருமதி புஷ்பாபாய் உதவி ஆசிரியர் நந்திபுரம். அவர்கள் இருவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திருமதி யசோதை மல்லிகார்ஜுனன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி தனலட்சுமி தங்கராஜ் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
திரு சே தங்கராஜ் அவர்கள் உதவி ஆசிரியர் சின்னமநாயக்கன்பாளையம், திருமதி சரோஜினி அவர்கள் வாகத்தொழுவு ஆசிரியை அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி சம்பூரணி அவர்கள் மன்னிக்கவும் திருமதி சம்பூரணி அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு சே தங்கராஜ் தனலட்சுமி அவர்களுக்கு இப்பொழுது எங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல இந்த விழாவில் எங்களுடன் பாடுபட்ட முன்னாள் மாணவன் பாலமுருகன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏனென்றால் நானும் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவது என்பது கடினம். இந்த நல்ல உள்ளங்கள் எங்களோடு இணைந்து நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா அவர்களும் எங்களோடு இணைந்து இந்த பள்ளி விழாவிற்கான மொத்த செலவையும் நம்முடைய ஊர் மக்களிடம் வசூல் செய்து மிகச் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி இருக்கின்றோம். இந்த விழாவிற்காக பொருளிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நம்முடைய தலைமை ஆசிரியருக்கு சிறப்பு செய்கிறார். கதிரவனை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த விழாவினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு நிச்சயமாக எங்களில் ஒருவராக இரவு பகலாக பாடுபட்டவன் என்னுடைய மாணவன், முன்னாள் மாணவனும் கூட, என்னுடைய மாணவனும் கூட, கதிரவன். துளிர் 2023 பள்ளி விழாவிற்காக நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மாணவ கண்மணிகளுக்கு நடன பயிற்சி அளித்த அன்பு சகோதரி செல்வி மோனிகா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நடனமங்கை மோனிகா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதேபோல நம்முடைய மாணவர்களுக்கு அருமையான நடனங்களை கற்றுக் கொடுத்த தம்பி தினேஷ் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது.